ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. உலகெங்கிலும் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி 15/6/2025. இன்னைக்கு முருகப்பெருமான் நமக்கு என்ன தகவல்களையும் செய்திகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் நமக்கு கொடுக்க விருப்புறாரு அப்படின்றத நம்ம ஆரிடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் சரவணபவ. இந்த நாளில் முருகர் நமக்கு என்ன தகவல்களை கொடுக்குறார் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கிறக்கூடிய கேள்விகள், குழப்பங்கள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நினைச்சுக்கிட்டு நம்ம முருகனை மனசார வழிபட்டுட்டு நம்ம இதை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நமக்கு முருகர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த 4க்கு அப்படின்றதுக்கு என்ன ஒரு பூவை அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அளவனப்பூ அப்படின்ற ஒரு பூவை கொடுத்துருக்கிறாரு. தமிழ் பேசுற எல்லா நெஞ்சங்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இதுல தீர்வு இருக்கு அப்படின்னா மறக்காம ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம பதில் சொல்லிடுங்க. சரி, வாங்க நம்ம ஆரிடத்தை படிக்க ஆரம்பிச்சிடலாம். யோகத்தில் உயர்ந்தவரே, உனக்கு அதிர்ஷ்டவசமான அம்சங்கள் பொருந்தியுள்ளதால் நல்ல அனுகூலமான தொழில் முறையும் அதில் அளவற்ற ஆதாயங்களும் மனதில் எப்பொழுதும் எவ்விதமான எண்ணங்களும் எண்ணினாலும் அந்த எண்ணம் தடையின்றி ஜெயமடையும் தன்மையும் தவிர உனக்கு சிறுவயது முதற்கொண்டு பலவிதமான நோய் நொடிகளும் கண்டாதி கண்டங்களும் பல ஆபத்துகளும் காட்டி விலகியிருக்கலாம். ஆனால் இனி உனக்கு ஆயுள் ரேகையில் அமைப்பு நீடித்து இருப்பதால் அவ்விதமான கண்டங்களை காட்டவோ நோய் நொடிகளும் பாதிக்கவோ ஐயனின் அதிகாரம் இல்லை. தவிர மனையில் ஆண் குழந்தை உற்பத்தியாகும், நல்ல காரியங்களும் பொன்பொருள் சேர்க்கையும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். கைவிட்டு போன பொருளோ தொழிலோ ஜீவனோ 8 தினத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள கவலைகள் நீங்கி கண்ணியமான செல்வாக்கும் இன்பமான வாழ்க்கையும் இனத்தினர்கள் உதவிகளும் குடும்பத்திலே அதிக செல்வாக்கும் ஏற்படும். தவிர எண்ணிய எண்ணங்கள் எதுவாயினும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு வாரத்தில் நீ வெற்றி பெறுவாய், அஞ்சாதே. இது உத்தமம். நமக்கு இந்த நாள் பாத்தீங்கன்னா உத்தமம் அப்படின்றத முருகர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், துணிஞ்சு எந்த செயல்லையும் இறங்கலாம். ஆனா 1க்கு 2 தடவை அந்த செயலோடைய வீரித்தன்மையை நம்ம யோசிக்கணும், மறந்துடாதீங்க. நீங்க எதா இருந்தாலும் யோசிச்சு நீங்க செயல்பட வேண்டியும். உத்தமம் அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே நன்மையாத்தான் கிடைக்கும். கண்டிப்பா முருகனர்களால நமக்கு எல்லா காரியங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி நமக்கு இன்னைக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெற்றியான நாளா நமக்கு அமையும். இந்த வலைதளத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்த தெரியாம இருப்பீங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரையும் ஊரையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கான நேரத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம வாசகர்களுக்காக அப்படின்னு சொல்லி தனியாவே நான் போடுறேன். மறக்காம எந்த தேதியில நீங்க இதை பார்த்து இந்த கமெண்ட் பண்றீங்க அப்படின்றத நினைப்புல வச்சுக்கோங்க. அந்த வாசகர்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு நான் ஒரு வீடியோவை தனியா எடுத்து போடுறேன். இந்த ஆரிடத்தை படிச்சு இது தினப்பலன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இதுல அவங்களுக்கு சேர்த்து படிச்சா வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாயிடும். கண்டிப்பா இன்னைக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்குள்ளேயே நான் உங்களுக்கான அந்த வீடியோவை நான் இதில் பதிவேற்றம் செய்யறேன். இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கலாம். ஓம் சரவணபவ.